ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி கடாய் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயிலை விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சிறிதளவு சோம்பு, சிறிதளவு கடுகு உளுந்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிக்க விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து பொரிக்க விடலாம். 2 பச்சை மிளகாயை அதில் கீறி போட்டுக்கோங்க. சிறிதளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா கலந்து வரட்டும். நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு சிறிதளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா வெந்து வரும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா கலந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இது கூட இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை அது கூட நாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கடாயை மூடி வச்சோம்னா நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு கடாயை மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடாய் சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.